வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, குருநாதர் அருணா பெருமாளுக்கு ஜெய். எம்பெருமான் கருள் முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமூர் திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமார 28 வருஷப்படி பாடல் 1120 10-7-8 என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் முருகாசனம். இந்த பாடல் மிக இணக்கமான உருக்கமான ஒரு வேண்டுகோளை எம்பெருமான் பாதத்தில் வைக்கிறது. என்னன்னா, மல்தாது இற்றே முக்கக் கடவேனோ என்று திரிதல் அற எம்பெருமான் திருவருளை நாடி பாட பெற்ற பாடல். தத்தா 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 தனதான என்ற சந்தக்குடி போலவே பாடல். 10-7-8 ரட்டால் வைத்தே பத்தி படவேயும் பைப்பீரல் கூரை பாசத்தா சர்க்காரத்துக்கு இறை தேடி எத்தேசத்தோடு ஓடி தேசத்தோடு ஒத்தியை சப்தத்திலும் ஓடி எய்த்தே நத்தா பற்றா மல்தாதிற்றே முக்கக் கடவேனோ சத்தே முற்றாய் அத்தானை சூர் கல் சாடி கற்பு அணி தேசா ஜோதி பூதி சட்பாலத்தா அக்கோடல் செச்சைய மார்பா முத்தாபத்தர் எட்டா வைப்பா வித்தா முத்தர் கிரையோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே. இப்போ இந்த பாடல் முதல் பகுதி எடுத்து பொருள் பார்ப்போம். 10-7-8 ரெட்டால் வைத்தே பத்தி படவேயும் பைப்பீரல் கூரை பாசத்தா சர்க்காரத்துக்கு இறை தேடி எத்தேசத்து ஓடி தேசத்தோடு ஒத்து எய் சப்தத்திலும் ஓடி எய்த்தே நத்தா பற்றா மல்தாது இற்றே முக்கக் கடவேணும் அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி கேட்குறார். அதாவது இது வந்து ஒரு கணிதவியல் அடிப்படையிலான பாடல். அதில் ஒரு கணக்கு போடுறார். என்ன சொல்கிறாரு? 10-7-8 அப்போ 56 ஈரெட்ட 16 7 ரெட்டை 7 14 ஆக 10 56 கூட்டல் 16 கூட்டல் 14 96 அல்லது 10-7-8 ஈரெட்டு 7 10 கூட்டல் 7 கூட்டல் 8 கூட்டல் 16 கூட்டல் 7 48 இதன் இரட்டால் அப்போ 2 பெருக்கல் 48 96 தத்துவங்களால் அமைக்கப்பட்டு பத்திப்பட ஒரு ஒழுங்குபட வேயும் மூடப்பட்டுள்ள அல்லது பொருந்தி உள்ள பை தோல்பை பீரல் கூரை கிழிபட்டு அழியும் கூரை ஒரு சிறு குடிசையாகிய இந்த உடலின் மீது உள்ள பாசத்தின் வலிமையால் ஆசையின் பலத்தால் சர்க்காரத்துக்கு அந்த உடலுக்கு உபச்சாரம் பண்ண வேண்டி இறை தேடி உணவுக்கு வேண்டிய வழியை தேடி எத்தேசத்து ஓடி எந்தெந்த தேசங்களுக்கு ஓடி சென்று தேசத்தோடு ஒத்து அந்தந்த தேசங்களோடு ஒன்றுபட்டு இருந்து ஏய் பொருந்தி உள்ள சப்தத்திலும் சப்த தீவுகளுக்கும் ஓடி சென்று எய்த்தே இழைத்து போய் நத்தி விரும்பி நின்று பற்றா ஆசையுடன் பற்றி இருந்து மல் தாது இற்றே வளப்பத்துடன் இருந்த தாது வாத பித்த ஸ்லேட்டும நிலைகள் அல்லது நாடி நிலை அல்லது சத்த தாதுகள் எனப்படும் இரத்தம் எலும்பு சுக்கிலம் தசை தோல் மூளை இற்றே ஒடுங்கி அடிய முக்கக் கடவேனும் வேதனைப்படுவதா என் தலையெழுத்து பெருமாடேன்னு வேண்டுகிறார். முதல் பகுதி ரொம்ப இணக்கமாக உருக்கமாக வேண்டுகிறார். அப்படியே 2வது பகுதிக்கு போகிறார். என்ன சொல்கிறாரு? எம்பெருமானுடைய பராக்கிரமல் அடுகிறார். சத்தே முற்றாய் தானை சூர் கல் சாடி கற்பு அணி தேசா ஜோதி பூதி ஷட் பாலத்தா அக்கோடல் செச்சைய மார்பா முத்தாபத்தர் எட்டா வைப்பா வித்தா முத்தர் கிரையோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளேன்னு முடிகிறார். 2வது என்ன சொல்றாரு? சத்தான பொருளே உண்மை பொருளே என்றும் அழியா பொருளே முற்றாய் முற்றுதில்லாத பெருமாளே என்றும் இளைய பெருமாளே அத்தானை சூர் அந்த சேனைகளோடு கூடி வந்த சூரனையும் கிரௌஞ்சகிரியும் சாடி அழிவு செய்து கற்பு அணி தேசா நீதி நெறியை மேற்கொண்ட ஒளி பொருந்திய பெருமாளே ஷட்ஜோதி பூதி பாலத்தா அதாவது ஜோதி பூ ஷட் பாலத்தா ஒளி விளங்கும் பூதி திருநெற்றி அணிந்த ஷட் பாலத்தா 6 திருநெற்றிகளை உடைய கவின்மிகு பெருமாளே அந்த காந்தல் மாலையும் வெற்றி மாலையும் அணிந்த மார்பனே முத்தாபத்தா மண் பெண் பொன் என்னும் மூவாசை உடையவர்களுக்கு எட்டுதற்கரிதான வைப்பா சேம பொருளே வித்தா முத்திக்கு வித்தே முத்தற்கு பற்றற்றவர்களுக்கு இறையோனே தலைவனே கடவுளே முத்து போன்ற அருமையான 3 வகையான யாக அக்னிகளுக்குரிய நாயகனே பரிசுத்தமூர்த்தியே முத்தனே முக்தியை தரவல்ல பெருமாளே முக்கக் கடவேனோன்னு வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலில் முதல்ல 10-7-8-16-7 48 இதன் இரட்டை 96 இவை 96 தத்துவங்கள். 9 9 1 மற்ற 9 கூட்டல் 9 கூட்டல் 1 19 9 30 9 1 9 30 9 கூட்டல் 1 இது வந்து 49.
ஒன்பதும் ஒன்பதும் ஒன்றும் பெண்ணும் 9 9 1 19 ஒன்பதும் ஆனவைக்கு அப்புறத்தாராம் 9 ஆனந்தம் ஆனந்தம் தோழிம்பார் கம்பர். ஆடு திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழிம்பார் திரு ஏகம்பர் ஆனந்த கழிப்பில். இது எல்லாத்தையும் கூட்டினா அந்த 96 தத்துவங்கள். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார். அடுத்தது தா அப்படின்னா வலிமை. தாவே வலியும் வருத்தமும் ஆகும்பார் தொல்காப்பியத்தில். ரொம்ப அற்புதமான தமிழ் வார்த்தைகள்லாம் இந்த பாட்டில் குருநாதர் பயன்படுத்துகிறார். அடுத்தது எத்தே, அதாவது பேசியருக்கு தர வேண்டி இங்கனம் பல தேசங்களுக்கு போய் பொருள் தேடுதலை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறைய பாடலில். எத்தேசத்தே ஓடி அப்படின்னு அதைத்தான் சொல்கிறார். முற்றாய்னா என்றும் இளைய, முற்றாத பெருமாள், அதாவது மூப்பில்லாத என்றும் இளையாய்னு திருமுருகாற்றுப்படை தனிமாடல் பாடலையும் படிச்சிருக்கோம். என்றும் இளையோய் அழகியாய் ஏறுந்தான் ஏறிய உடையாய் என் உள்ளத்து உரையும்பார். அடுத்தது எம்பெருமான் முருகவேள் திருநீற்றோடு விளங்குறான். அதை சொல்கிறார் குருநாதர். அதாவது சட் ஜோதி பூதி பாலத்தாங்கிறார். நீருபடு மாழை ஒரு மேனியாவ வேல அணி நீல அணி வாகை உமை தந்த வேலையம்பர். அடுத்தது கோடல்ங்கிறார். கோடல்னா காந்தல் மலர். முத்தாபத்தார் தாபத்திரியமுடையவர்கள், மூவாசை உள்ளோர், சிம்பிளாக சொல்ல போனேன், ஆங்கில சொன்னான். அடுத்தது முத்தா பத்தாரிட்டா, முத்திக்கொரு வித்து அப்படின்னு முதல் திருப்பூர் சொல்கிற அதுதான். அடுத்தது முத்தா முத்தி, முருகவேளை முத்துன்னு அருமையாக அழைப்பார்கள் புலவர்கள். முத்துக்குமார் சாமிம்பார். திருவாலங்காட்டில் தேவர் வணங்க நடம்புரியும் மூங்கில் அடித்த முத்தமருள் முத்தே முத்தம் தரு என்பார் தனியப்பிள்ளை தமிழ். முருகவேள் முக்தி அளிக்கும் பெருமாள். கடல் சேர்ந்தார் கருத்தி கொள் முத்தியும் ஆக்கமும் ஈவோன்பார் கந்தபுராணத்தில். அதனால தான் முத்தி பெருமாள் இந்த பாட்டில் நிறைய திருப்பூர் சொல்கிறார். இந்த பாட்டு சேர்த்து. இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல மனித வாழ்க்கையில் வயிற்று பிழைப்புக்காக என்னென்னலாம் பாடுபடுறோம். ஒவ்வொரு ஊருக்கும் போகிறோம், பணம் தேடுறோம். அங்கே போய் பிழைப்புக்காக இழைத்து அந்த இடங்களை விரும்பி ஆசையோடு பற்றிக்கிட்டு வழப்பமான நாடி தாதுக்கள் எல்லாம் வலி இழந்து வேதனைப்படுதல் தான் என் தலையில் எடுத்தா, உன் அடிமையாக எனக்கு இது வரலாமான்னு உரிமை கொந்தளிப்போட முதல் பதிலை கேட்குறார். ரெண்டாவது பதில எம்பெருமாவுடைய பராக்கிரமங்களை பூரா விழிக்கிறார். அவ்வளவும் விழித்தொகையில கூப்பிட்றார். சத்தே முற்றாய் தானைச்சூர் கல் சாடி கற்பு அணி தேசம் கொற்றார். கவி நயம் சிந்துறார். ஜோதி பூதி ஷட்பாலத்தா அக்கோடல் செச்சைய மார்பா முத்தாபத்தார் எட்டா வைப்பா வித்தா முத்தர் கிளியோன் எல்லாம் எம்பெருமானுடைய பராக்கிரமங்களை பூரா கொட்டி தீக்கிறார். அப்போவும் அவருக்கு போதுமானது தெரியல. முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமானே முடிக்கிறார். இந்த பாடல் கவித்துவத்தின் உச்சம், கவித்துவத்தின் உச்சத்தில் வந்து விழுந்திருக்கு வார்த்தைகள்லாம். ரொம்ப அற்புதமான பாடல். இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து அவன் பாதத்தை பணிந்து அவன் அருளுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகா 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 முருகா.